ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிராவல் விளாக் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது எங்கே பார்க்குறீங்களா? நம்ம சென்டரில் இருக்கிற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்க்கு 7:40க்கு மார்னிங் கிளம்புங்க. அதில் தாங்க நாங்கள் இன்னைக்கு ஏறி இருக்கோம். யார் யார் பார்த்தீங்கன்னா நானே, ஹஸ்பண்ட், பையன், அப்புறம் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க தாங்க. அவங்களோட இன்னைக்கு நாங்கள் காட்பாடி வரைக்கும் போக போகிறோம். பாருங்கள் மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி வந்து பிரெட் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஜாம் வந்தாங்க. ஸோ பிரெட் ஜாம் தாங்க மார்னிங்கே ட்ரெயினில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தோம். ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. இது ஆக்சுவலி பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வந்து பெங்களூர் வரைக்கும் போவோம். ஆனால் நாங்கள் காட்பாடி இறங்கிட்டு அங்கே எங்கள் மாமியார் வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு எங்கள் மாமியார் பாட்டி எல்லாரையும் கூட்டிகிட்டு காரில் கிளம்பிட்டாங்க. கார் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நாங்கள் வச்சுருந்தோம், ஏன்னா பாட்டிலாம் எடுத்துன்னு போகிறதுக்காக. இதுதான் பார்த்தீங்கன்னா வேலூர் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி போனீங்கன்னா க்ரீன் சர்க்கிளுங்க. இந்த க்ரீன் சர்க்கிளில் நம்ம லெஃப்ட் பக்கம் திரும்புகிறோம். அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட்டு போயிட்டிங்கன்னா பெங்களூர் போகிற ரோடுங்க. நம்ம இந்த பக்கம் லெஃப்ட்டு திரும்பிடுவோம். நம்ம லெஃப்ட்டு திரும்பினா தான் நம்ம போகிற இடம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எங்கே போகிறோன்றது தெரியும். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் காரில் வந்து பாட்டு போட்டுகிட்டே ஜாலியாக கேட்டுகிட்டே போனோம். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வீடுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு ஆன்ட்டிக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம். இங்கே பாருங்கள், காட்பாடி சித்தூர் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. இப்போ நம்ம போகிற இடம் லெஃப்ட் சைடில் திரும்பினாதாங்க நம்ம போகிற ஊர் வரப்போகுது. ஆனால் இது போகிறதுக்கு வந்து 36 கிலோமீட்டர் ஆகுங்க. பாருங்கள், அழகான ஒரு மலை. அந்த மலையை ஒட்டி இந்த இடம் பார்க்கும் போது வியூ சூப்பராக இருந்ததுங்க. இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வியூவில் தாங்க நாங்கள் உட்காந்து மதிய உணவு சாப்பிட்டோம். மதிய உணவு எங்கள் மாமியார் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த பிங்க் கலர் சாரி தான் எங்கள் ஆன்ட்டியோட நாங்கள் இன்றைக்கி மதிய உணவு சாப்பிட்றோம். மதிய உணவு பார்த்திங்கன்னா சாம்பார், கூடவே சாதம், ஒயிட் ரைஸ். அப்போ பொரியல் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காய் தொக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ் கூட்டு. 3 பொரியலுங்க. காலையில் செஞ்ச இட்லியும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அழகான இந்த மலை பின்னாடி நாங்கள் ஒரு பாறை கிடச்சிது, அது மேலே உட்காந்து அழகாக சாப்பிட்றோங்க. உண்மையாக சொல்கிறேன், இயற்கை அழகோடு சாப்பிடும் போது வேறு லெவலுங்க. நம்ம பொல்யூஷனோடு வாழ்ந்துட்டுருக்கோம் சென்னையில். பட் அங்கே போய் இந்த அழகான இடம், மாடு கத்துறது, சுற்றி சில்லுன்னு இருக்கிறது சூப்பராக இருந்ததுங்க. மழை பெஞ்சு விட்டு இருந்தது பிள்ளைது அந்த 2 நாள் முன்னாடி. ஆல்ரெடி லைட்டாக மழை பெய்யறதுனால பச்சை பசேல்னு இருக்குது. இது ஆக்சுவலி நாங்கள் போனது மே மாதங்க. அப்போ என்னால் வீடியோ போட முடியல. பாருங்க, எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். பாட்டி மட்டும் உள்ள கார்லேயே கொஞ்சம் சாப்பிட்டாங்க, ஏன்னா அவங்களால வர முடியலன்னு. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த மலையை பார்த்துட்டே வாங்க. யாருக்கெல்லாம் இயற்கை அழகு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி மழை பெஞ்சிருக்கு. உண்மையாக சூப்பராக பாட்டு கேட்டுக்கிட்டே நாங்கள் போட்டுக்கிட்டு காரில் பார்த்துட்டே போகும்போது அழகோ வேறு அழகுங்க. இயற்கை அழகு கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லாம் நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த ஊரை பற்றி அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு. இது என் ஹஸ்பண்டோட நேட்டிவ்ங்க, என் மாமனார் ஊர். இது ஊர் பேர் பார்த்திங்கன்னா ஒடுக்கத்தூருங்க. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இதில் வர சின்ன சின்ன ஊருங்களை பற்றி நாங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம். எங்கள் மாமியார் அவங்க கதைகள் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டே வந்து நல்லா ஒரு பழைய நினைவுகளை, மெமரிஸை ஷேர் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது அவங்களுக்கும் ஒரு ஸ்வீட்டு மெமரிஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எங்கே பார்த்தீங்கன்னா ஒடுக்கத்தூர் இறங்கிட்டாங்க. ஒடுக்கத்தூர் பஸ் ஸ்டாண்டுங்க. அங்கேருந்து ஏன்னா நாங்கள் போனது ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேல எவ்ரி ஃப்ரைடே இங்கே சந்தை ஆரம்பிக்குங்க. சந்தைன்றது நான் இங்கே தான் பார்க்குறேன், ஏன்னா சென்னையில் அவ்வளோ இருக்காதுல்ல. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு கடையும் வித்தியாசமாக இருக்குது. அங்கே எல்லா வித பொருட்களும் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து பாருங்கள், மணி ஸ்டுடியோ ஒடுக்கத்தூர். ஸோ அப்படியே இப்படி வரோம் நாங்கள். இப்படி திரும்பினீங்கன்னா சந்தை ஃபுல்லாக. ஸோ பாருங்கள், திருவிழாக்கு தான் போகிறோம். ஸோ திருவிழாக்காக அங்கே நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இங்கே எல்லா வித பொருட்களும் கிடைக்கும். இந்த பாருங்கள் கோணிப்பை. நாங்கள் ஆக்சுவலி கோணிப்பை வாங்கலான்னு தான் போனோம், ஏன்னா புளி விற்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே புளி வாங்கிப்போம், அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ புளியை தேடிட்டு கோணிப்பை வேணுமேன்னு போனோம். அப்புறம் பாருங்கள், சிப்ஸு கடை, செப்பல் கடை, அப்புறம் இரும்பு சாமான் வைக்கிற கடை, கத்தி, கடப்பாறை, மண்வெட்டி, விவசாயத்துக்கு தேவையான அந்த கொடாரிங்க எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ அப்புறம் அருவாமனை, அதுமாதிரி நிறைய
திங்ஸ் இருக்குங்க. ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்கும். கயிறுங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் இதான் இந்த 2வது வாட்டி பார்க்குறேங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் சந்தை. ஆண்டி காமிச்சிட்டே வந்ததை பாருங்கள். சட்டிகள் அழகாக இருந்துச்சு. அப்புறம் அடுப்புகளும் நல்லா இருந்துச்சு. பானைகள், அப்புறம் கூடை, பிளாஸ்டிக் ஐட்டம், நிறைய சீப்பு, குட்டி குட்டி பொருட்கள், அருவாமனை, கூடைகள், அந்த கூடைகள்லாம் பாருங்கள். அப்புறம் பாருங்கள், இது என்ன பார்த்தீங்கன்னா களி உருட்டுறதுங்க. சரி, நாங்கள் எப்போ பாரு கிணத்துல உருட்டுறோமே, களி உருட்டுறது வாங்கலான்னு வாங்கினோம். அப்புறம் பாருங்கள், தவா, துடப்பம், அப்புறம் இஞ்சி பூண்டு இடிப்புமே, அந்த கல், உரல், இது மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குங்க. பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பக்கெட் வேணும், இரும்பு பக்கெட்டு வேணும்னு சொல்லி பார்த்தா அது எங்களுக்கு அமையல, ரொம்ப தக்கையாக இருக்குது, வச்சுட்டோம். அப்புறம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு வியூ பார்த்தோங்க. அந்த வீடியோ தாங்க இது. பாருங்கள், அழகான கூடைகள். அப்புறம் பாருங்கள், குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு, இதேமாரி மத்து இங்கே சூப்பராக இருந்தது. ஒரு மத்து வாங்கிக்கிட்டோம். அப்புறம் கத்தி பாருங்கள், இந்தமாதிரி கத்தி தான் நாங்கள் வாங்குவோம். நல்லா கட் பண்ணுவோம். ஸோ கத்தி படிச்சேன்னு ஒன்று வாங்கினோம். அதுமாதிரி நிறைய சூப்பராக இங்கே இருக்குங்க. அப்படியே பாருங்கள், ப்ரஷ்ஷு, அப்புறம் நிறைய உள்ள போகலாம் என்னென்ன இருக்குன்றத பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரஷ் முதல் கொண்டு சோப்பு, சீப்பு, கண்ணாடி, இதுமாதிரி நிறைய திங்ஸ், பேண்டு, கிளிப்பு, இன்னும் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சிப்ஸு, முறுக்கு, அல்வா, அப்புறம் நிறைய இந்த பாருங்கள் வளையல்களும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், காய்கறி, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பார்க்கலாம் வாங்க. ஏன்னா அவங்களே விவசாயம் பண்ணி அங்கேருந்து அப்படியே சந்தைக்கு கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள், மாங்காய் முதற்கொண்டு, மாங்காய் சீசன் வேறு அப்போது. ஸோ மாங்காய் தோப்பு இருக்குது உள்ளே. ஸோ அந்த தோப்பில் பறித்த மாங்காய் தான். நான் அப்புறமா வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் மாங்காய் தோப்பை, ஏன்னா நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய், பாகற்காய், பூசணிக்காய், சுரக்காய், நிறைய சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? வேலூரில் முள்ளு கத்திரிக்காய் ஃபேமஸ். ஸோ முள்ளு கத்திரிக்காக நாங்கள் கண்டிப்பாக வாங்க தேடி போனோம். இந்த பாருங்கள், இங்கே வாழைப்பழம் முதற்கொண்டு, அப்புறம் பாருங்கள் நெத்திலி கருவாடை கூட வைக்கிறாங்க. மிளகா, தனியா, ஸோ தக்காளி, வெங்காயம், கீரை, எல்லாமே இருக்குங்க. பூண்டு, உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். வளையல் நான் பார்க்கலான்னு போனேன், அமையல. ஸோ ஒரே ஒரு வளையல் மட்டும் சிம்பிளாக வாங்கிக்கிட்டேன். நான் தேடின வளையல் கிடைக்கல. நாளைக்கு திருவிழாவில் கிடைக்கும், அங்கே போய் வாங்கிக்கலாம் நாங்கள். ஸோ நாளைக்கு எங்கள் வீட்டாண்டியே வாசல்லே போடுவாங்க. சரி, அதை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு முள்ளு கத்திரிக்காவை தேடி நாங்கள் போயிட்டோம். ஏன்னா முள்ளு கத்திரிக்காய், இலவம்பாடி கத்திரிக்காய் சொல்லுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முறம் விற்கிறாங்க பாருங்கள், முறம் கூட நான் வேணும்னா இங்கேயே வாங்கிப்போம். தக்காளி பாருங்கள், மாம்பழம். ஸோ ஒரு தெரு 2 தெரு இல்லைங்க, நீட்டுக்கும் ஃபுல்லாக சந்தை தாங்க. ஃப்ரைடேலே வாங்கி எல்லாம் வச்சுப்பாங்க பொழுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வேணாலும் கிடைக்குங்க. இப்போல்லாம் டெய்லி கூட காய்கறி கிடைக்கிது. முன்னாடிலாம் வாரத்தில் ஒரு நாள் தான் கிடைக்கும். இப்போ டெய்லியே மார்க்கெட் போகிறாங்க. இதை பாருங்கள், இந்த சுரக்காவை பார்த்து சூப்பராக இருந்தது. நாட்டு சுரக்கானாங்க. இதை பாருங்கள், அவங்க உள்ள மலையாண்ட விளையுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். இந்த கத்திரிக்காய்க்கு என்ன ஃபேமஸ்னால், புவிசார் குறியீடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இலவம்பாடி கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்படியே கேக் மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி போட்டிங்கன்னா குழையாமல் வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அவங்களே விளைவிக்கிறது. அந்த கத்திரிக்காய் தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் ஒரு 1/2 கிலோ, அப்புறம் அந்த ஆண்டி ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 3 நாள் 2 நாள் அப்புறம் ஒரு 2.5 நாள் தங்க போகிறோம். சரி, தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். வெங்காயம், தக்காளி, காய்கறி, நாளைக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டோம். இந்த பாருங்கள், முள்ளங்கி சூப்பராக கீரையோடு இருக்குது. உண்மையாக எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமியார் ஊர் அவ்வளோவா பிடிக்காது, அது சிட்டி மாரியே இருக்கும். பட் எங்கள் மாமனார் ஊர் கிராமம், ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே பார்க்குறதுக்கு இனிமையாக இருக்கும். அந்த இடம் மலையே பின்னாடி தான். ஸோ இயற்கை காற்று சூப்பராக இருக்கும். வளையல் பாருங்கள், ஸ்ட்ராங் வளையல் சொல்லுவாங்க. இதுதான் வாங்கலான்னு போனேன். பட் நம்ம வீட்டாண்டே நாளைக்கு வரும், இன்னும் டிசைன்லாம் பார்க்கலான்னாங்க. சரி, நாளைக்கு வாங்கிக்கலாம். இதை பாருங்கள், வளையல் இங்கே அவங்களே போட்டு விடுவாங்க பாருங்கள். இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப
டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்துச்சுங்க. அவங்கக்கிட்ட சொன்ன வீடியோ எடுத்துக்கிறேன்னு ஓகேனாங்க. நீயும் போட்டுக்க வாமான்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது, வேண்டாம் நாளைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு வந்துட்டேன். இந்த அக்கா சொன்னாங்க நான் கூட போடுறேம்மான்னாங்க. அப்புறம் நாங்கள் தேவையான கிளிப்பு ஐட்டம் எல்லாம் அங்கே குட்டீஸுங்க இருக்காங்க, அவங்களுக்கு வாங்கிக்கிட்டு தேவையான காய்கறியும் வாங்கிக்கிட்டு எல்லாம் நாங்கள் அப்படியே பொடி நடையாக கிளம்பிட்டோங்க காருக்கு நோக்கி. ஸோ இந்த சந்தை எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் ஊரில் இதுமாரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அது எந்த ஊருன்னு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஈவன் ஆன்ட்டி எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். இது எதாத்தாலும் 20 ரூபா போட்டிருந்தாங்க. என்ன தான் அங்கே 20 ரூபான்னு பார்க்கலான்னு போனேன். ஏன்னா சென்னையில் நிறைய பார்த்துட்டேன், இங்கே பார்க்கலான்னு போனால் அதே மாதிரி தாங்க வளையல் பொட்டு கிளிப்பு எதாத்தாலும் 20 ரூபான்னு போட்டாங்க. நான் வாங்கினது இவங்க தம்பி பசங்க பக்கத்தில் இருக்காங்க, அந்த பசங்களுக்காக கிளிப்பு பேண்டெல்லாம் இங்கே தங்க வாங்கினேன். நம்ம குட்டீஸுங்களுக்கு வாங்கிக்கினேன். அழகழகாக இருக்குது, பொம்பளை பசங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்ட்டியும் கொஞ்சம் வாங்கினாங்க. வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்த இடம் தாங்க நம்ம ஒடுக்குத்தூரில் ராஜபாளையம். பாருங்கள், திருவிழாக்காக நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது. இதோ பாருங்கள், இந்த குட்டீஸ்க்காக தான் நான் வாங்கினேன். இவங்க வெல்கம் பண்ணுறாங்க, வாங்கன்னு. எங்களை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. 3 பேருமே, அவங்க 3 பேர் 3 சிஸ்டர்ஸும் எங்களை விட்டு போக மாட்டாங்க. எங்கள் கூடயே நாங்கள் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. எங்களுக்கும் இங்கேருந்து கிளம்பும் போது மனசு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த ஆடு பாருங்கள், இந்த ஆடு நாளைக்கு திருவிழாக்காக இது பண்ணுறாங்க. பாருங்கள் டிராக்டர் போகுது. அப்புறம் இவங்க தான் தமிழம்மா, எங்கள் மாமியாரோட பெரிய தங்கச்சி. அப்புறம் அவங்க நாத்தனார். இவங்க நாளைக்கு திருவிழாக்காக, இது அவங்க பேத்தி திருவிழாக்காக பூ கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல போனோடனே ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு பேசிட்டு கிளம்புவேன். ஈவினிங் பாருங்கள், அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்துட்டோம். அவங்கக்கிட்ட பார்த்துக்கிட்டு அப்படியே திருவிழாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இது சின்ன கிராமம் தாங்க, ஆனால் எல்லாரும் இந்த திருவிழானா சூப்பராக ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு இங்கே ஒடுக்குத்தூரில் இந்த ராஜபாளையத்தில் மே மாதம் நடக்கிற திருவிழாவில் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எல்லா ரிலேஷன்ஸும் வருவாங்க. இது பார்த்திங்கன்னா நைட் திருவிழா. நைட் திருவிழாவில் இதுமாரி இதுவெல்லாம் சீர்வரிசைலாம் கொண்டு வராங்க அங்கே சாமிக்கு. என் ஹஸ்பண்டும் போயிட்டு வந்தார். அப்புறம் மார்னிங் திருவிழா தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது கங்கை அம்மன் திருவிழாங்க, ஒடுக்குத்தூரில் வருஷம் நடக்குங்க. ஒரே ட்ரம்ஸோட பசங்க ஆட்டம் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி ஊர்வலம் வரும். ஸோ சாமி ஊர்வலம் வந்து தூக்கிட்டு வரும்போது இந்த ஊஞ்சல் தான் வந்துங்க பூ அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஊஞ்சலில் தான் வச்சு ஊஞ்சல் ஆட்டுவாங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட தம்பியோட வீட்டு வாசலில் அவங்க கவுன்சிலராக இருக்காங்க, நாட்டாமையாக இருக்காங்க, அவங்க தான் எடுத்து முன்னிருந்து செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாருமே சவுண்டு நல்லா ட்ரம்ஸ் அடிச்சுட்டு குட்டீஸ்லாம் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க ஆர்டர் பண்ணி ஷர்ட் வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடிட்டுருக்காங்க. எங்கள் நாத்தனார் பையன் ஒருத்தன் அந்த பக்கம் இருக்காங்க, இன்னொரு நாத்தனார். அவங்க இந்த சாமி கங்கையம்மனை கொண்டு வந்துட்டாங்க, அந்த ஊஞ்சலை வச்சு ஆட்டுவாங்க, அதை எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க. ஸோ வந்து நான் அந்த பக்கம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் லன்ச்சு பார்த்திங்கன்னா பிரியாணி பக்கத்தில் வந்து எங்கள் பங்காளி ஒருத்தவங்க செஞ்சுருந்தாங்க, வேண்டுதலுக்கு அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வச்சாங்க, மட்டன் குழம்பு சாதங்க, அப்புறம் பிரியாணி. ஸோ இது எல்லாமே சேர்த்து மத்தியானம் சாப்பிடும்போது சூப்பருங்க. அங்கே எல்லா பாத்திரமும் அந்த வீட்டில் எங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பாத்திரத்துலேயே நாங்கள் சமைச்சிட்டோம். எல்லாமே கழுவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா வாட்டமெல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு ஹாப்பி. இதோ இந்த பொண்ணு பாருங்கள், எங்கள் தம்பி பொண்ணு, அது அவரோட தம்பி பொண்ணுங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க கடைகள்லாம் பார்த்துட்டு கடையில் குட்டீஸ்லாம் வாங்கிக்கினேன், ஈவனுக்கும் வாங்கிக்கினேன், எனக்கும் வாங்கிக்கினேன். ஸோ எங்கள் மாமியார் வந்து எல்லா ரிலேஷன்ஸுக்கும் அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க, வளையல் பொட்டு அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பிங்க. அப்புறம் டீ சட்டியும் ஏற்றாங்க. இது பாருங்கள் 2 கரகம், இது பேர் இங்கே பாருங்கள். இவங்க காவடி வேண்டிக்கிட்டாங்களாம். ஸோ காவடி நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் காவடி இதுமாரி புஷ்ப காவடி மாதிரி எல்லாமே பண்ணாங்க. அவங்கவுங்க வேண்டுதலை செலுத்தினாங்க. இப்போ தீச்சட்டியும் நிறைய பேர் வேண்டியிருந்தாங்க, அவங்களும் தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் சிரசு இறக்குற நிகழ்ச்சி, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் திருவிழா முடிஞ்சிடும், எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஜென்ட்ஸ் மட்டும் அந்த குளத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு சாங்கியம் இருக்குது, அது பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் லேடிஸ்லாம் வந்துடுவோம். அப்போ வந்துட்டு கடையாண்ட அழகழகாக இந்த மாதிரி வளையலுங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கின்னு வந்துட வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. இதாங்க அங்கே இருக்க கடைங்கள்லாம் பாருங்கள். வளையல், கம்பல், கிளிப் எல்லாம் இருக்குது. பசங்க தான் ஒன்றும் இல்லை, என் பையன் என்ன வாங்குறதுன்னு யோசிச்சு அவனுக்கு ஒரு ப்ரேஸ்லெட்டும் ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் எல்லோரும் குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் தேவையானலாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக கடையை சுற்றி பார்த்துக்கின்னு பொரிய வாங்கின்னு பொரிய சாப்பிட்டுக்கின்னு என்ஜாய் பண்ணாங்க. அதோட நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் நைட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு வந்து என்ன சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, சாதம் தாங்க. ஸோ ஆல்ரெடி பண்ண மட்டன் குழம்பு வந்து சாதம் எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நைட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ இந்த உரல் இது பாருங்கள், உள்ளே புதைச்சி வச்சாங்க. இது அந்த ஊர்லேயே அந்த காலத்தில் எங்கள் மாமியார்லாம் இதிலே மாவாட்டுவாங்களாம். ஸோ அதிலே நம்ம இன்றைக்கி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள். ஸோ அதில் தான் எங்கள் மாமியார் அரைச்சி காமிக்கிறாங்க பாருங்கள். உடச்சக்கடலை சட்னி தாங்க அரைச்சோம். இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணேன்னா ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி அப்படின்ட்டு ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பிறகு கைப்பிடியாது. அப்புறம் உடச்சக்கடலை, தேங்காய், மிளகா, கொஞ்சமாக பூண்டு எல்லாம் வச்சு பச்சை மிளகா வச்சு அரைச்சாச்சுங்க. அரைக்க தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் அரைச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அரைக்கிறேன், எனக்கு ஆசையாக இருக்குது, நானும் வாங்கி அரைச்சேன். அப்புறம் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு, மாறி மாறி அரைச்சிக்கிட்டு இருந்தவங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் நான் பண்ணேன். அப்புறம் ஆண்டியும் கொஞ்சம் ஆசையாக இருக்குன்னு அவங்களும் பண்ணாங்க. ஸோ சட்னியும் இட்லி தாங்க நல்லா இருந்துச்சு. நான் உரலில் அரைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இதோட கண்டினியூ பார்ட் 2ல் வருது. அது என்ன பண்ணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அங்கே 2 நாள் இருந்தோம். ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாருங்க போட்டோ. எங்க ஆடியன்ஸ் ஆன்டி பார்க்குறாங்க. அப்புறம் நானும் ஆட்ட ட்ரை பண்ண பாருங்கள், ஆசையாக இருந்தது. ஆனால் ஆட்டும் போது கைவலி வருதுங்க. ஸோ இதுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து வேணும். சரி நான் கொஞ்சம் தான் ஆட்டினேன். அதுக்கப்புறம் அவரே நான் ஆடுறேன்னு அவரே இது பண்ணார். ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க, வித்தியாசமான அனுபவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்பணுன்றது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா நாங்கள் மாந்தோப்பு போனோம், அப்புறம் எங்கள் நிலத்தை காமிச்சோம். அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் முத்துக்குமரன் மலை, சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. அது நீங்கள் பார்ட் 2ல் போடுறேன் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் கூட வந்த ஆண்டியும் நானும் ட்ரை பண்ணுறேன்னு பண்ணாங்க. ஸோ சூப்பராக எல்லாருக்குமே வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை தாளித்து நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியதாங்க. பாருங்கள், நல்லா சூடான இட்லி. அங்கேக்கே நம்மக்கிட்ட பாத்திரம் இருக்குது. ஸோ இட்லி பாத்திரத்தில் இட்லியை வச்சாச்சு. நல்லா வெள்ளையாக சுட சுட இட்லி நம்ம அரைச்ச சட்னியோட இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோங்க. இதுமாரி யாராவது லைக் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மேலே வருங்க. அப்போ தான் இது பாருங்கள், எங்கள் மாமனார்
ஊரில் இருக்க எங்கள் அது விவசாய லேண்ட் இது. ஸோ இந்த இடத்த அந்த ஆண்டிக்கு சுற்றி காமிச்சிட்டு இருந்தோம். இங்கே கொய்யா தோப்பு கொஞ்சம், அப்புறமா நெல்லுலாம் இப்போ போடுறாங்க. நெல் அறுவடை பண்ணி அப்போ தான் முடிச்சிருக்காங்க போல அது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லோரையும் நிற்க வச்சு லைனாக நில்லுங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். எவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு செடியில் இருக்க கொய்யாக்காய் இருந்தது. கொய்யா பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிறைய வச்சோம், ஆனால் வளரல. அந்த கதையை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம். இந்த விவசாய லேண்டு எங்கள் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டருக்கு பின்னாடி போனாங்க. மலையை ஒட்டி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இதில் பறவைகள் சத்தம், அந்த கிளிகள் சத்தம், மாடு சத்தம், இந்த மாதிரி அழகான இயற்கை காட்சியோடு சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் அன்றைக்கி நல்லா இருந்தது. பாருங்கள், உங்களுக்காக இந்த அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் அதுக்கு முன்னாடி போகும்போது நெல்லோட பச்சை பசங்க சூப்பராக இருந்துச்சு. இப்போது அறுவடை முடிஞ்சு களை ஓட்டியிருக்காங்க அடுத்த பயிர் போடுறதுக்காக. நெக்ஸ்ட் டைம் நான் போனேன்னா வேறு ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் முத்துக்குமரன் மலைக்கு போனது, அப்புறம் மாந்தோப்பு போனதெல்லாம் போடுறேன் பார்ட் 2ல். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பார்ட் 2ல் பார்ப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.